கோயில்களுக்கு போகும்போது அந்த வாசல்ல நிக்கும் போதே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிரம்மாண்டமா நிக்கிறது அந்த கோபுரம் தான். அதை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு, ஒரு மரியாதை, ஒரு பக்தி, இப்படி பல உணர்வுகள் நமக்குள்ள வரும். ஆனா அந்த உணர்வுகளுக்கு பின்னாடி, அந்த கோபுரங்களோட ஒவ்வொரு செங்கல்லுக்கும் பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல், எவ்வளவு ஆழமான ஒரு பிரபஞ்ச பார்வை ஒளிஞ்சிருக்குன்னு நாம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? இன்னைக்கு அண்டம் குரல் என்ற மூலத்திலிருந்து நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு இந்த ரகசியத்தை தான் நாம ஆழமா பார்க்க போறோம். நாம எல்லா கோபுரத்தையும் பத்தி ஒரே நேரத்துல பேச போறது இல்ல. இன்னைக்கு நம்மளோட கவனம் முழுக்க சூரியன் உதிக்கிற திசையான கிழக்கு திசையில இருக்கிற கோபுரத்தை பத்தி மட்டும்தான். எல்லா திசைகளையும் விட அந்த திசைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? அந்த கோபுரத்தோட உச்சியில இருக்கிற கலசத்துக்குள்ள என்னதான் இருக்கு? இது ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும்தானா, இல்ல இதுக்குள்ள நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஆழமான தொழில்நுட்பம் ஏதாவது இருக்கா? வாங்க இதை துருவி துருவி பார்ப்போம். சரி, இந்த விஷயத்தை நாம எங்க இருந்து ஆரம்பிக்கலான்னு யோசிக்கும் போது மூலத்துல ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு கேள்வி இருக்கு. பூமிக்கு தலைவன் சூரியன், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அப்போ அந்த சூரியனோட முதல் கதிர் வந்து விழும் கிழக்கு கோபுரத்தோட சிறப்பு என்னவா இருக்க முடியும்? இதுதானே முதல் கேள்வி. மிக சரியான கேள்வி. இதுதான் எல்லாத்துக்கும் தரவுகோள். சித்தர்களோட உலகத்துல திசைகள்ங்கிறது வெறும் டைரக்ஷன்ஸ் கிடையாது. ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி குணம், ஒரு தனிப்பட்ட ஆற்றல் இருக்கு. அவங்க கிழக்கு திசைய இந்திர திசைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு இன்னொரு அழகான பேரு ஆதித்யா திசை. ஆதித்யான்னா சூரியன், அதாவது இது சூரியனுக்கான திசை. சூரியனுக்கான திசைன்னு சொல்றதுக்கும் சூரியன் உதிக்கிற திசைன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இது கேட்கறதுக்கு ஒண்ணும் போலதானே இருக்கு. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. மூலத்துல இத ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. நம்ம போன ஆய்வுல வடக்கு திசைய பத்தி பேசணும். அது வந்து பூமியோட காந்த ஆற்றல சம்பந்தப்பட்டது. அத ஒரு ஈர்ப்பு விசை, அதாவது ஒரு புல்லிங் ஃபோர்ஸ்னு சொன்னாங்க. ஆமா, ஒரு காந்தம் இரும்பை இழுக்கிற மாதிரி அது ஆற்றலை தனக்குள்ள இழுத்து வைக்கும் சொன்னீங்க. ஆமா, ஆனா கிழக்கு திசை அப்படிப்பட்டது இல்ல. அது ஒரு இயக்கும் சக்தி, அதாவது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். ஒரு நிமிஷம், ஈர்ப்பு விசை, இயக்கும் சக்தி, இது ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நிச்சயமா. யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய கப்பல் துறைமுகத்துல நிக்குது. அத கயிறு கட்டி கரைக்கு இழுக்கிறாங்க இல்லையா? ஆமா, அதுதான் ஈர்ப்பு விசை, a pulling force. ஆனா அந்த கப்பல் நடுக்கடல்ல முன்னோக்கி வேகமா போகணும்னா அதுக்கு என்ன தேவை? அதோட இன்ஜின் ஓடினால்தான் அது முன்னாடி போகும். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த இன்ஜின் தான் இயக்கும் சக்தி, த டிரைவிங் ஃபோர்ஸ். வடக்கு திசைங்கிறது கோயில ஒரு நிலையான ஆற்றல் களத்துல நிறுத்தி வைக்கிற சக்தி. ஆனா கிழக்கு திசை, அதுதான் அந்த கோயிலுக்கே உயிர் கொடுத்து அதை இயக்க வைக்கிற இன்ஜின். மூலத்துல சொல்ற ஒரு உவமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிழக்கு வாசல்ங்கிறது அந்த முழு அமைப்புக்குமான பெட்ரோல் மாதிரி. பெட்ரோல் மாதிரியா? ஆமா, அதுதான் காலையில முதல் ஆற்றல்ல உள்ள கொண்டு வந்து அன்னைக்கு தேவையான முழு இயக்கத்தையும் தொடங்குது. அப்படியா சங்கதி? அப்போ வடக்கு வாசல் ஒரு ஆங்கர் மாதிரி கோயில பூமியோட இணைக்குது, கிழக்கு வாசல் ஒரு இன்ஜின் மாதிரி பிரபஞ்சத்தோட இணைச்சு அதுக்கு சக்தி ஊட்டுது. நான் புரிஞ்சுக்கிறது சரிதானே? பெர்ஃபெக்ட், மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் அந்த இன்ஜினுக்கு எரிபொருளா வைக்கப்படுற தானியம் அந்த இயக்க சக்தியோட ஆதாரமான நெருப்ப, அதாவது சூரியனோட வெப்பத்தை தாங்கக்கூடியதா, அதை உள்வாங்கக்கூடியதா இருக்கணும்னு சித்தர்கள் முடிவு செஞ்சாங்க. ஓகே, இது ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. கிழக்கு கோபுரம் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ சூரியன் கிட்ட இருந்து வாங்குது, அதுக்குள்ள வைக்கிற தானியம் அந்த வெப்பத்தை உள்வாங்கணும். இப்போ என்னோட அடுத்த கேள்வி வருது. நெருப்பை தாங்கக்கூடிய, வெப்பத்தை ஈர்க்கக்கூடிய தானியம்னா அது ஏன் கோதுமையா இருக்கணும்? நம்ம ஊர்ல நெல் இருக்கு, கம்பு, கேழ்வரகுன்னு எத்தனையோ தானியங்கள் இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் குறிப்பா கோதுமையை தேர்ந்தெடுத்தாங்க? இங்கதான் நம்ம முன்னோர்களோட தேர்வு எவ்வளவு நுட்பமானது, எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மூலத்துல 2 முக்கியமான காரணங்களை முன்வைக்கிறாங்க. ஒன்னு ஜோதிட ரீதியானது, இன்னொன்னு தூய்மையான அறிவியல். இந்த ஜோதிடம், அறிவியல் ரெண்டு ஒன்னா வர இடங்கள் எப்போதுமே சுவாரஸ்யமானது. சரி, முதல்ல அந்த ஜோதிட காரணம் என்னன்னு பாப்போம். ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிழக்கு திசைக்கு அதிபதி சூரியன், இது நமக்கு தெரியும். சரி, சூரியனோட நிறம் என்ன? நாம பொதுவா மஞ்சள்னு சொல்லுவோம். ஆனா உதிக்கிற சூரியன் கொஞ்சம் சிவப்பு கலந்த மாதிரி இருக்கும். ஆமா, அது ஒரு விதமான செம்பொன் நிறத்துல, அதாவது கோல்டன் ரெட் நிறத்துல இருக்கும். இப்போ நல்லா விளைஞ்ச கோதுமையோட நிறத்தை பாருங்க. ஆமா, உண்மைதான். அதுவும் கிட்டத்தட்ட அதே செம்பொன் நிறத்துலதான் இருக்கும். அப்போ இது வெறும் நிற பொருத்தம் மட்டும்தானா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதுதான் எனக்கும் தோணுது. இது வெறும் நிற பொருத்தம் இல்ல.
இயற்பியல் பார்வையில நிறம்ங்கிறது ஒளியோட ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தோட வெளிப்பாடு. ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்போ சூரியனோட ஆற்றல் அதிர்வெண்ணும் கோதுமையோட நிற அதிர்வெண்ணும் கிட்டத்தட்ட ஒரே தளத்துல இருக்கு. ஓஹோ! ஒரு ரேடியோவை சரியான ஸ்டேஷனுக்கு நாம டியூன் பண்ற மாதிரி சூரியன் என்ற பிரம்மாண்டமான டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வர்ற ஆற்றலை வாங்க கோதுமை என்ற ரிசீவரை அதோட நிறத்தின் மூலமா டியூன் செஞ்சிருக்காங்க. ஆடேப்பா, இது வேறொரு கோணம். அப்ப நிறம்ங்கிறது வெறும் அழகுக்காக இல்ல, அது ஒரு தொழில்நுட்ப தேர்வு. டியூனிங் த ரிசீவர் டு த டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஃப்ரீக்வன்சி. இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, இது ஜோதிட பார்வை. அடுத்ததா சொன்னீங்களே தூய்மையான அறிவியல் காரணம், அது என்ன? ஆமா, இதுதான் இந்த முழு அமைப்புக்குமான அச்சாணி. மூலத்துல ரொம்ப திட்டவட்டமா சொல்றாங்க, மற்ற எல்லா தானியங்களோடவும் ஒப்பிடும்போது கோதுமைக்கு வெப்பத்தை ஈர்க்கும் தன்மை, அதாவது ஹீட் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி மிக மிக அதிகம். வெப்பத்தை ஈர்க்கும் தன்மையா? ஆமாம். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். வெப்பத்தை கடத்துறது வேற, வெப்பத்தை ஈர்த்து தனக்குள்ளேயே தக்க வைக்கிறது வேற. தாமிரம் மாதிரி உலோகங்கள் வெப்பத்தை நல்லா கடத்தும். ஆனா கோதுமை அதுக்கு மேல படுற வெப்பத்தை வெறுமனே கடத்தாது. ஒரு ஸ்பாஞ்ச் தண்ணிய உறிஞ்சி தனக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி வெப்பத்தை முழுமையா உள்வாங்கி தனக்குள்ளே அடக்கி சேமிச்சு வச்சுக்கும். ஒரு நிமிஷம், நீங்க இத சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப கோதுமை சாப்பிடாத, உடம்புக்கு சூடுன்னு. அப்போ அந்த வெப்பத்தை உள்வாங்குற தன்மை அதுக்கு இயல்பாவே இருக்கு. இது வெறும் வாய்மொழி செய்தி இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் குணம் இருக்கு இல்லையா? மிக சரியா புடிச்சிங்க. அதுதான் விஷயம். அதனாலதான் மூலத்துல ஒரு கவித்துவமான ஆனா அறிவியல் பூர்வமான ஒரு வரி வருது. கோதுமை மணி ஒவ்வொன்னும் ஒரு சிறிய சூரியன் மாதிரின்னு. வாவ், என்ன ஒரு அழகான ஒப்பீடு. ஆமா, சூரியனிடமிருந்து வர்ற அந்த அக்னி சக்திய, அதோட வெப்ப ஆற்றல ஒரு துளி கூட வீணாக்காம அப்படியே உள்வாங்கி தனக்குள்ளேயே ஒரு ஆற்றல் கிடங்கு மாதிரி சேமிச்சு வைக்கிற அபாரமான திறன் கோதுமைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் பல ஆயிரம் வருஷமா நிலைச்சு நிக்க போற ஒரு அமைப்புக்கு மிக சரியான தானியமா கோதுமையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப எனக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. கிழக்கு திசை, அது இயக்க ஆற்றல். அந்த ஆற்றலோட மூலம் சூரியன். அந்த ஆற்றலை ஈர்க்க சூரியனோட அதிர்வெண்ணுக்கு பொருத்தமான நிறத்தையும் வெப்பத்தை உறிஞ்சி சேமிக்கிற குணத்தையும் கொண்ட கோதுமையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, இங்கதான் மூலத்துல சித்தர்களோட உச்சக்கட்ட அறிவியல் நுட்பம் வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. போட்டான் ஆற்றல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. போட்டான்ங்கிறது நவீன இயற்பியல் வார்த்தை. இது எப்படி இங்க வேலை செய்யுது? உண்மைதான். இதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட இதயம். நாம சூரியன் கிட்ட இருந்து வர்றது வெறும் வெளிச்சம், வெறும் வெப்பம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில் அது போட்டான் எனப்படும் ஆற்றல் துகள்களோட ஒரு தொடர்ச்சியான பெருவெள்ளம். கண்ணுக்கே தெரியாத கோடிக்கணக்கான ஆற்றல் பொட்டலங்கள், எனர்ஜி பாக்கெட்ஸ் நம்ம மேல ஒவ்வொரு நொடியும் விழுந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த கோபுரத்துல என்ன நடக்குதுன்னு படிப்படியா பாப்போம். காலையில சூரியன் உதிக்கும் போது இந்த கோடிக்கணக்கான போட்டான் துகள்கள் நேரா வந்து கிழக்கு கோபுரத்தோட உச்சியில இருக்கிற செம்பு கலசத்து மேல மோதுது. செம்பு ஒரு மிக சிறந்த கடத்தி. அது ஒரு ஆண்டனா மாதிரி செயல்பட்டு அந்த போட்டான் ஆற்றலை உடனே உள்வாங்குது. சரி, செம்பு கலசம் ஒரு ஆண்டனா மாதிரி ஆற்றலை வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆற்றல் என்ன ஆகுது? கலசம் வாங்கின அந்த ஆற்றலை தனக்குள்ள இருக்கிற கோதுமை மணிகளுக்கு கடத்துது. இப்ப கோதுமையோட இயற்கை குணம் முழு வீச்சுல வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது அந்த வெப்பமாற்றலை, அதாவது தெர்மல் எனர்ஜிய கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு தனக்குள்ள சேமிக்க ஆரம்பிக்குது. சூரியன் உச்சிக்கு வர வர வெப்பம் அதிகமா ஆக ஆக இந்த கோதுமை மணிகள் தொடர்ந்து சார்ஜ் ஆயிட்டே இருக்கு. சாயங்காலம் வரைக்கும் இந்த செயல்பாடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ செம்பு ஒரு ரிசீவர், கோதுமை ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். நான் சொல்றது சரிதானே? இது கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி தானே? மிகச்சரியான வார்த்தை. இது ஒரு பேட்டரி தான். இப்போ நாம இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாக்கணும். போன பகுதியில நம்ம வடக்கு கோபுரத்துல இருக்கிற பச்சைப்பயிரை பத்தி பார்த்தோம். அது பூமியோட காந்த ஆற்றலை ஈர்த்து ஒரு காந்த பேட்டரியா, மேக்னெட்டிக் பேட்டரியா வேலை செய்யுது. ஆமா, ஞாபகம் இருக்கு. மூலத்துல இத ரொம்ப அழகா ஒப்பிடுறாங்க. அதே போல கிழக்கு கோபுரத்துல இருக்கிற இந்த கோதுமை சூரியனோட வெப்ப ஆற்றலை ஈர்த்து ஒரு சோலார் பேட்டரி அல்லது இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு வெப்ப பேட்டரி, தெர்மல் பேட்டரியா செயல்படுது.
ஒரு காந்த பேட்டரி, ஒரு சோலார் பேட்டரி, யோசிச்சு பாருங்களேன். இது ஏதோ நவீன கால கண்டுபிடிப்பு மாதிரி கேக்குது. ஆனா இது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த விதமான இயந்திரங்களும் இல்லாம இயற்கையில கிடைக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். இது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த சோலார் பேட்டரியோட இறுதி பயன் என்ன? எதுக்காக இவ்ளோ பெரிய ஏற்பாடு? அதோட ஒரே நோக்கம் சமநிலைப்படுத்துதல், பேலன்சிங். கோவிலோட மிக முக்கியமான பகுதியான கருவறை, அதாவது கர்ப்ப கிரகம், பொதுவா பூமிக்கு அடியில இருந்து ரொம்ப குளிர்ச்சியான அமைதியான நிலையில இருக்கும். ஆமா, உள்ள போகும்போதே ஒரு குளிர்ச்சி இருக்கும். ஆமா, ஒரு இடத்துல ஆற்றல் சீரா நிலையா இருக்கணும்னா அங்கே வெப்பமும் குளிரும் சமநிலையில இருக்கணும். அதிகப்படியான குளிர்ச்சி ஆற்றலை மந்தமாக்கிடும். கோதுமையில நாள் முழுக்க சேமிக்கப்பட்ட இந்த வெப்ப ஆற்றல் இரவு நேரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா மிக மெதுவா கலசத்தின் வழியா கீழே இறங்கி கோயில் அமைப்பு முழுக்க பரவி கருவறையில நிலவக்கூடிய அந்த அதீத குளிர்ச்சிய சமன்படுத்துது. ஓஹோ, இது ஒரு இயற்கையான தானியங்கி டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் மாதிரி செயல்படுது. அப்போ காலையில சூரியன் கிட்ட இருந்து வாங்கின சக்திய இரவு முழுக்க கோயிலுக்கு கொடுத்து ஒரு சமநிலையை உருவாக்குது, அப்படிதானே? ஆமா, பகல்ல சார்ஜ் பண்ணி இரவுல பயன்படுத்துற ஒரு இயற்கையான பவர் பேங்க். இது மூலமா கருவறையோட ஆற்றல் நிலை 24 மணி நேரமும் ஒரு சீரான தியானத்துக்கு உகந்த நிலையில பாதுகாக்கப்படுது. இப்போ இந்த முழு விஷயத்தையும் இணைச்சு பார்க்கும்போது இதோட ஆழம் புரியுது. காந்தத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு விதை, நெருப்பை ஈர்க்கிறதுக்கு இன்னொரு விதை. இது ஏதோ கண்மூடித்தனமா கையில கிடைச்சதை அள்ளி போட்ட வேலை இல்ல. ஒவ்வொரு திசைக்கும் ஒரு குறிப்பிட்ட குணம், ஒரு குறிப்பிட்ட அதிர்வொன்று இருக்குன்னு தெரிஞ்சு அந்தந்த ஆற்றலை மிக துல்லியமா ஈர்க்கிறதுக்கு சரியான உலோகத்தை, சரியான தானியத்தை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அவங்களோட அறிவுத்திறன் உண்மையிலே மலைக்க வைக்குது. ஆமா, இது தனித்தனியான பாகங்கள் கிடையாது. இது ஒரு முழுமையான ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு பிரபஞ்ச தொழில்நுட்ப அமைப்பு. மூலத்துல இதுக்கு ஒரு அழகான தத்துவ விளக்கமும் கொடுக்கறாங்க. கருவறையில இருக்கிற அந்த ஒன்று, அதாவது மூலவர், நம்முடைய ஆன்மாவின் அசைவற்ற அமைதியை குறிக்குது. ஆனா கோபுரத்துல இருக்கிற இந்த பல விதைகள் நம் உடலின் இயக்கத்துக்கும் பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்கிற தொடர்புக்கும் காரணமா இருக்கு. ஒன்று மற்றும் பல, அதாவது ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி மற்றும் இயக்கம், டைனமிசம். அதேதான். கருவறையில் இருக்கும் அந்த ஒற்றை அமைதிய கோபுரத்தில் இருக்கும் இந்த பன்முக ஆற்றல் ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. உடலை இயக்குற பிரபஞ்ச ஆற்றல் சீராக இருந்தாதான் உள்ளே இருக்கிற ஆன்மா அமைதியா இருக்க முடியும். இது வெறும் கோயில் கட்டுமானம் இல்ல, இது மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள உறவை பற்றிய ஒரு பாடம். ரொம்ப அழகா இதை தொகுத்து சொன்னீங்க. இந்த உரையாடல் நான் இனிமேல் ஒரு கோயில் கோபுரத்தை பார்க்கிற விதத்தையே மாற்றிடுச்சு. சரி, நம்ம ஆய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போக நினைக்கிறேன். நம்ம வடக்கையும் கிழக்கையும் பார்த்துட்டோம். பூமியின் காந்த ஆற்றல், சூரியனின் வெப்ப ஆற்றல் இரண்டையும் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு நாள் முடியும் போது என்ன நடக்குது? சூரியன் மேற்குல மறையுது, இருட்டு வருது. அந்த இருளை சமாளிக்க, அந்த ஆற்றலை எதிர்கொள்ள மேற்கு திசை கோபுரத்துல என்ன தானியத்தை, என்ன ரகசியத்தை நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்க? இத பத்தி அடுத்த ஆய்வுல விரிவாக பார்ப்போம். இது அண்டம் குரல். நன்றி.